இந்தியாவில் தயாரிக்கிற மேகி நூடுல்ஸை சாப்பிட்றத உடனே நிப்பாட்டுங்க. எஸ், இந்தியன் மேகி நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. மேகி கம்பெனி இது உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொல்றது இல்லை, ஆனா மேகி சாப்பிடுவது சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது, ஆனா அதே நேரத்தில் எப்படி சேஃபா இருக்க முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் பணம், லாபம். நான் ஒரு சின்ன ரிசர்ச் செஞ்சேன். யூகேல தயாரிக்கிற மேகி நூடுல்ஸ்ல உள்ள இன்கிரீடியன்ஸ் பத்தியும் இந்தியாவில் தயாரிக்கிற மேகி நூடுல்ஸ்ல உள்ள இன்கிரீடியன்ஸ் பத்தியும் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஆய்வுல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்தது. யூகேல தயாரிக்கிற நூடுல்ஸ்ல பேஸ் வந்து மைதா, ஆனா அந்த மைதால 45 மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. இந்தியாவில் தயாரிக்கிற மேகி நூடுல்ஸ்ல மைதா இருக்கு, ஆனா அதுல நோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ். யூகே மேகி நூடுல்ஸ்ல சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்றாங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்தியா மேகி நூடுல்ஸ்ல பாம் ஆயில் யூஸ் பண்றாங்க, அது நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால அதிகப்படுத்தும். யூகே மேகி நூடுல்ஸ்ல சோடியம் 340 கிராம் தான் இருக்குது, ஆனா இந்தியா மேகி நூடுல்ஸ்ல 700 கிராம் இருக்கு. இது சோடியம் கிட்னிக்கு பெரும் ஆபத்து. யூகே மேகி நூடுல்ஸ்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ற MSG வெறும் 10 கிராம், ஆனா இந்தியா மேகி நூடுல்ஸ்ல MSGக்கு லிமிட்டே இல்ல. அதை பத்தி லேபிளையும் கிளியரா போடல. யூகே மேகி நூடுல்ஸ்ல நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆனா இந்தியா மேகி நூடுல்ஸ்ல ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ்னா கெமிக்கல்ஸ், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து தரக்கூடியது. பிரச்சனை மேகி தயாரிக்கிற கம்பெனி கிட்ட இல்ல, அந்த கம்பெனி எப்படிதான் அந்த கம்பெனி காசு பார்க்கறது தான் தயாரிக்கிறாங்க. உண்மையான பிரச்சனை நம்ம இந்தியன் சிஸ்டம்ஸ்ல தான் இருக்கு. சோ இனிமேலாவது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கும் சீப்பா கிடைக்குதுன்னு உடம்புக்கு கேடி விளைவிக்கக்கூடிய இந்த மேகி நூடுல்ஸை வாங்காதீங்க. அதற்கு பதில் உங்க வீட்டிலேயே சத்தான சாப்பாடை சமைச்சு சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்டு ஃபுட் நீங்க வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி உள்ள இன்கிரீடியன்ஸ் லேபிள்னு ஒன்று இருக்கு. அதுல என்னென்னலாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடும் போது நீங்க ஏன் FSSAI வந்து டேக் பண்ணக்கூடாது, நீங்க அந்த கம்பெனியை டேக் பண்ணக்கூடாது சொல்றாங்க. அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் சொன்னல, எல்லாத்துக்கும் பணமும் லாபம் தான் இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க நானு நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஒரு பேக்கேஜ் ஃபுட்ஸ் வாங்கும் போது அதில் உள்ள இன்கிரீடியன்ஸ் லேபிள்னு இருக்குல்ல, அந்த லேபிளை நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே எல்லா கம்பெனிக்கும் பயம் வந்துடும். நம்ம அந்த லேபிள்ஸில் போட்டிருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தோம்னா அதில் வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் அதோட சேல் குறையும். அதுக்கப்புறம் மற்ற வெளிநாட்டில் தயாரிக்கிற அளவுக்கு குவாலிட்டியான பொருட்கள் இங்கே தயாரிக்க ஆரம்பிக்கப்படும். ஏன்னா நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேர் சொல்லுவாங்களா, நம்மலாம் இந்தியனா இளிச்சவாயனா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். ஸோ அந்த இளிச்சவாயனா இருக்கிற வரைக்கும் அவங்க லாபம் சம்பாதிப்பாங்க. சிஸ்டமை மாற்ற முடியாது. நம்ம உஷாரா ஆயிட்டோம்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. கண்டிப்பா தரமான பொருட்கள் தயாரிக்க ஆரம்பிக்கப்படும்.